ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டே விலாக்ஸ். இன்றைக்கி காலையில் பொழுது விடிஞ்சதே கொஞ்சம் சோம்பலாக இருந்துச்சு. ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு ஒரே மாதிரியே மனசும் உடம்பும் இருக்காது இல்லையா. ஸோ என்னால் இன்றைக்கி காலையில் சமைக்கவே முடியல. எப்பொழுதுமே காலையில் அவங்களுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். லஞ்ச் பாக்ஸ் மெனுவும் நான் போடுவேன், வீடியோ போடுவேன். இன்றைக்கி என்னால் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. காஃபி அவங்க தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. காஃபியை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அதனால் அவங்களுக்கு காலையில் கொஞ்சோண்டு கஞ்சி மட்டும் வச்சு கொடுத்தேன். கஞ்சியை குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு டிஃபனாக தோசை ஊற்றி கொடுத்தேன். தோசை ஊற்றி பச்சை மிளகாய் சட்னி அரைச்சி கொடுத்தேன். அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மதியானத்துக்கு நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. ஏன்னா ஈவினிங் வந்தாங்கன்னா சுட சுட சாதம் வச்சு கொடுத்துருவேன். சாதம் சாப்பிட்ருவாங்க. மதியானமே நம்ம குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்தேன் எல்லா காயுமே இருந்துச்சு. ஸோ எல்லா காயும் போட்டு ஒரு புளிலா குழம்பு வச்சுருவோம், வச்சு அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதோட பாருங்களேன், இப்போ நான் சாதம் நான் எனக்கு மட்டும் கம்மியாக வச்சுருக்கேன் சாதம். எப்பொழுதுமே நம்ம சாதம் அரிசி அளக்கும் போது இந்த படி சுண்டை சுத்தமாக தொடச்சி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு வைக்கணும். ஓகேவா? அது எப்பொழுதுமே நான் பழக்கத்தில் வச்சுருக்கேன். அதேமாரியே நீங்களும் பழகிக்கோங்க. இன்றைக்கி காலையில் பாருங்களேன், இந்த நியூஸை பார்த்தா அப்பா என்னால் தாங்கவே முடியலங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கடலூரில் பாருங்களேன், ஸ்கூல் வேனு கேட்டு அந்த கிராஸ் பண்ணி போகும்போது ட்ரெயின் மோதி எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட். அது குழந்தைங்க எவ்வளோ ஆசையாக காலையில் கிளம்பியிருப்பாங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு. அடுத்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே இது மாதிரி அப்படிங்கும்போது அவங்க அம்மா அப்பா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இது யாரோட தவறு? கேட் கீப்பரா, டிரைவரா? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம டக்குன்னு முடிவெடுக்கும் போது அது எவ்வளோ பெரிய விபரீதத்தில் கொண்டு முடியுது பாருங்களேன். யோசனை இல்லாமல் நம்ம எடுக்கிற ஒரு முடிவு. ஸோ இது மாதிரி இனிமேல் நடக்காமல் நம்ம எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். சாதமும் வச்சுட்டேன், குழம்பு வச்சுட்டேன். அவங்களுக்கு ஈவினிங் வந்தோடனே நான் சாதத்தை சூடாக வச்சுக்குவேன். அப்பளம் நான் சுட்டுக்கிட்டேன். நான் அப்பளம் எப்படி சுடுறதுங்கிறது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். பொரிச்ச குழம்பு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எப்பொழுதுமே சாதம் சூடாக வச்சுக்கிறது தான் என்னால் சாப்பிட முடியும். ஸோ சூடாக சாதம், எல்லா காயும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அப்பளம், பிரண்டை துவையல் இருக்குது, மோர் இருக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும்? இன்றைக்கி மதியானம் லஞ்சு இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.